குறிப்பா இந்த கைரேகை அப்படி அறகுறையா பார்க்கிறது பலிதம் இருக்குமா இருக்காதா? கைரேகை சாஸ்திரம் படிக்கிறோமோ படிக்கலையோ, பொதுவாகவே ஒருவருடைய கையை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளங்கையில் வந்து செவந்த மேனி, அதாவது ரோஸ் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரோஸ் கலர் இருந்தது அப்படின்னா சக்கரம் அதிகமாக உள்ள கை வந்து யோகமான கையாக சொல்லப்பட்டிருக்குது. சக்கரம் அதிகமாக இருக்கிற கையை வந்து தரித்திரம் பிடிச்ச ஒருத்தர்கிட்ட காட்டும் பொழுது அவருடைய தரித்திரம் இந்த கையில் வந்து இந்த இடது பக்கம் இருக்கு இல்லையா, கையில் ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேகையை வச்சுக்கிட்டு ஒரு ரேகை இருந்தால் ஒரு திருமணம், இன்னொரு ரேகை இருந்தால் 2 திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் கூட பரவலாக நம்பப்படுது. வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே பல ஆன்மீக தகவலை நாங்கள் நிகழ்ச்சியில பார்த்து தெரிஞ்சுட்டு வரீங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம உங்களோட வியூஸையும் கமெண்ட்ஸையும் பார்க்கும்போது இவ்வளவு பேர் நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா, உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறீங்களான்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கும் ஒரு ஆன்மீக தகவல் உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. சார், இப்ப இருக்க காலகட்டத்துல சார் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் அறகுறையா கத்துக்கிட்டு அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச தொடங்கிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த கைரேகை, அதை ஏடு பார்த்து நம்ம கைரேகை பார்க்கறது தான் ஒரு முறையான விஷயமா இருந்தாலும் பல பேர் வந்துட்டு உன் கையில இத்தனை கோடு ஓடுதா, உனக்கு இத்தனை குழந்தை பிறக்க போகுது, இல்லைன்னா வந்துட்டு 2 திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, படிப்பு ரொம்ப ஓஹோன்னு வரும்னு சொல்லிட்டு அறகுறையா கூட இது மாதிரி ஜோதிடர்கள் உருவாகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா இந்த கைரேகை அப்படி அறகுறையா பார்க்கறது பலிதம் இருக்குமா இருக்காதா? பொதுவாக சாஸ்திரங்களில் கைரேகை சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையானதாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த கைரேகையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சாதாரணமாக கையை பார்த்தா ஒருவருக்கு வந்து கை வந்து சுத்தமாக இருந்தது அப்படின்னா, வெள்ளையாக இருந்தது அப்படின்னா அவர் வந்து யதார்த்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரேகையை பார்க்குறோமோ இல்லையோ, ரேகையை கணிக்கிறோமோ இல்லையோ, ஒருவருடைய கையை பார்க்கும் பொழுது அந்த கையில் வந்து வெண்மை நிறம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அவர் வந்து ஓரளவு நல்லவர், அதே சமயத்தில் வெகுளியானவர் அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திரம். இதை சொல்கிறதுக்கு வந்து நம்ம ரேகை கற்றுக்க வேண்டியதில்லை. பொதுவாக மேலோட்டமாக பார்த்தாலே தெரியும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கையில் வந்து வட்டக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த வட்டக்கை இருந்தது அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நிறைய தடைகள் தாமதங்களை சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அதே மாதிரி சில பேருக்கு சதுர கையாக இருந்துகிட்டு இருக்கும். சதுர கை அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சதுர கையை உள்ளவங்க வந்து தன்னுடைய விஷயத்தில் காரியவாதியாகவும் சுயநலவாதியாகவும் வந்துட்டு இருப்பாங்க. ஒருவர் காரியவாதியாகவோ அல்லது சுயநலவாதியாகவோ இருந்தார் அப்படின்னா இந்த கலிகாலத்துக்கு அதுதான் நல்லது அப்படிங்கிறது அனுபவ உண்மை. அந்த வகையில் அந்த கையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டக்கைன்னு சொல்லுவாங்க. கையை வந்து நம்ம வச்சு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விரலுக்கு நடுவில் சந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அவர் ரொம்ப செலவாளி. வருகிற வருமானத்தை வந்து சேமித்து வைக்கணுங்கிற மாதிரி நினைக்காம எவ்வளவு காசு வந்தாலும் அதை வந்து செலவு பண்ணுறது அல்லது மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியது இந்த மாதிரி அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டக்கைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு விரல் சந்துகள்லேயும் நிறைய சந்து, அந்த கேப் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாமல் பொதுவாகவே கைரேகை சாஸ்திரம் படிக்கிறோமோ படிக்கலையோ, பொதுவாகவே ஒருவருடைய கையை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளங்கையில் வந்து செவந்த மேனி, அதாவது ரோஸ் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரோஸ் கலர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து சுகவாசியாக அதிர்ஷ்டசாலியாக, அவர் கையால் யாருக்காவது ஒரு பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பொருள் வாங்குகிற அந்த நபருக்கு மிகப்பெரிய, அதாவது ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கக்கூடியது, தொடர்ந்து வற்றாத செல்வம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இவர் கையால் கிடைக்கும். யார் கையால்? யார் ஒருவர் உள்ளங்கையில் வந்து ரோஸ் கலராக இருந்துகிட்டு இருக்குதோ அவருக்கு இருந்துகிட்டு இருக்கும். நம்ம இந்த ரோஸ் கலர்னு சொல்கிறோம் இல்லையா, சிவப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து தானாகவே கையில் வந்து சிவப்பாக இருந்துகிட்டு இருக்கணும். ஒரு உழைப்பாளி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களே, கடினமான உழைப்பாளி வந்து எந்த நேரம் வேலை செய்கிறாரு, ஒரு ரிக்ஷா இழுக்கிறாரு அப்படின்னா அவர் கை சிவப்பாக தான் இருக்கும். நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அதில் சிவப்பாக இருந்தால் கூட காப்பு காய்ச்சி இருக்குங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. இயற்கையாகவே பொதுவாகவே உங்களுடைய உள்ளங்கையில் வந்து ரோஸ் கலர் இருந்தது அப்படின்னா, பிங்க் கலர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக சந்திக்க முடியும். இந்த மாதிரியான மேலோட்டமான விஷயங்களை வந்து யாராக இருந்தாலும் கற்றுக்க முடியும். கைரேகை கற்றுக்கிட்டா தான், கைரேகை சாஸ்திரத்தை படித்தா தான் சொல்ல முடியும்னு கிடையாது. பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
அப்படி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த மாரி இருந்தா அவர் வசதியா இருப்பாரு, இந்த மாரி இருந்தா 2 கல்யாணம் பண்ணுவாரு, இந்த மாரி இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றத விட, இப்ப காலம் கலிகாலமா இருக்கிறதுனால, அதுவும் காதல் காலமா இருக்கிறதுனால, சின்ன வயசுல உள்ள நெறைய பேர் வந்து அது பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடியது, "உனக்கு வந்து நெறைய பெண்கள் காதல் வயப்படுவாங்க. நெறைய பெண்கள் உன்னை விரும்புவாங்க. இதுல அழகான பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும்" அப்படின்னு தனக்கு வாய்க்கு வந்த மாரி அவங்களுடைய வாழ்க்கையில சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. ஆனால் பெண்கள் கிடைக்கிறது, திருமணம் ஆகிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிறதெல்லாம் வெறுமனே கைய பார்த்து சொல்ல முடியாது. அந்த கை ரேகைய வந்து ஆழ்ந்து கவனிச்சு பார்க்கும் பொழுது, நிச்சயமாக உங்களுக்கு திருமணமா, அல்லது திருமணத்தில மறுமணமா, அல்லது ஒரு திருமணமா, அல்லது புத்திர பாக்கியம் இருந்துட்டு இருக்குதா, அந்த புத்திரர் கூட உங்களுக்கு பிறக்கக்கூடிய புத்திரரா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை ஆழமாக அறுதியிட்டு சொல்லக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் கைரேகை சாஸ்திரம்ங்கிறத நம்ம தெளிவுபடுத்த முடியும். ஓகே சார். கைரேகை சாஸ்திரத்த பத்தி பேசிட்டு இருக்கும்போது, கொஞ்சம் ஜோதிடர போய் சந்திக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்க கையில சங்கு சக்கரம் இருக்கு. மத்தவங்க கிட்ட காட்டாதீங்க. காட்டுனா லக்கு போயிடும்." அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அது உண்மையா? அப்படி மத்தவங்க கிட்ட கை காட்டினா கூட லக்கு போகுமா சார்? அதாவது சக்கரம் இருக்கும். சங்கு சக்கரம் அப்படிங்கிறது இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து மிகைப்படுத்திக்கிறது. சாதாரணமாகவே ஜோசியத்தில வந்து கத்துக்கும்போது சொல்லுவாங்க வந்துங்க, அதாவது ஒருவருக்கு வாகன யோகம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு வாகன யோகம் இருக்குதுன்னு ஜோசியர் சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஜாலங்கள் இருந்துட்டு இருக்கும். அந்த மாரி வெறுமனே சக்கரம் மட்டும் தான் கையில இருக்குமே தவிர்த்து, அதில சங்கு இருக்காது, வலம்புரி சங்கெல்லாம் இருக்காது. அப்போ அந்த சக்கரம் சக்கரம் அதிகமா உள்ள கை வந்து யோகமான கையாக சொல்லப்பட்டிருக்குது. சக்கரம் அதிகமா இருக்கிற கைய வந்து தரித்திரம் பிடிச்ச ஒருத்தர்கிட்ட காட்டும் பொழுது, அவருடைய தரித்திரம் உங்களுக்கு வந்து பீடிக்கக்கூடிய, அவருடைய அந்த தேவையில்லாத தோஷமோ, அவருடைய கண் திஷ்டியோ, அல்லது அவர் பார்த்து இவரெல்லாம் நல்லா இருந்துட்டு இருக்கிறாரு, நாம் இன்னும் கஷ்டப்படுறோமே நினைச்சாருன்னு வைங்களேன், அந்த ஏக்கமான நினைப்பு, ஏக்கமான பார்வை உங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில பாதிக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமா வந்துட்டு இருக்குது. அவருக்கு கைரேகை தெரியுது, தெரியல அப்படிங்கிறத விட, அதாவது பொதுவாகவே அவருடைய வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, நம்ம நல்லா இருக்கிறத பார்த்துக்கிட்டு, இவரு நல்லா இருக்காரு, இவரு சுகவாசியா இருக்காரு, இவரு ஆடம்பரமான வாகனத்தில வர்றார் அப்படின்னு ஏக்கப்பட்டார் அப்படின்னா, அந்த ஏக்கம் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால தான் என்னுடைய நிகழ்ச்சியில நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஜாதகம் கூட எல்லா இடத்திலயும் எல்லோர்கிட்டவும் காட்டாதீங்க. அதாவது குறிப்பிட்ட உங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய நேரம் வரும்பொழுது, ஜாதகம் பார்த்து தான் ஆகணுங்கிற எண்ணம் வரும்பொழுது, அதற்கென தகுதியான நபர்கிட்ட, சாஸ்திரம் படிச்சார் அப்படிங்கிற ஒரே காரணம் மட்டும் பத்தாது. அவர் வந்து சரித்திரம் படிச்சிருக்கிறாரோ இல்லையோ, தரித்திரம் பிடிக்காத மனுஷாள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற விஷயத்த நான் நெறைய முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய காலத்துல என்னுடைய ஜாதகத்த அடுத்தவங்க கிட்ட குடுத்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது, அதுல நெறைய விஷயங்கள் எனக்கு தாமதமாச்சு, தடை ஏற்பட்டுச்சு. தத்தளிச்சு தான் தாமதமா தான் முன்னேற முடிஞ்சதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்துல மறுக்காம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால ஜாதகமாகட்டும், அதே சமயம் வீட்ல இருக்கக்கூடிய சொத்து பத்திரமாகட்டும், கண்ட நேரங்கள்ல எடுக்கக்கூடாதுங்க. அப்படி எடுக்க வேண்டிய சூழல் வந்தா, அதுக்கு தான் மஞ்ச பை போட்டு எடுக்க சொல்லியிருக்குது. ஏன் அந்த காலத்துல வந்து மஞ்சள் பையில தான் வந்து பத்திரத்த வச்சிருந்தாங்க. மஞ்சள் பையில தான் வந்து ஜாதகத்த வச்சிருந்தாங்க. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் வந்து திறமைசாலியாகவோ, அறிவாளியாகவோ, செல்வந்தராகவோ இருந்தால் கூட, உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா, அந்த ஜாதகத்த ஒரு மஞ்சள் பையில வச்சு தான் நீங்க வந்து பீரோவிலயோ, அல்லது பெட்டியிலேயோ, அல்லது சாமி படத்துக்கு முன்னாடியோ வைக்கணுங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, கைரேகை பார்த்து ஒருத்தங்களுக்கு திருமணம் நிச்சயம் ஆகும் அப்படின்றத சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. கைரேகைய பார்க்கும் பொழுது, அவருக்கு வந்து திருமணம் எந்த வயசுல வருது அப்படின்னு சொல்ல முடியாம இருந்தால் கூட, அந்த திருமண வயசு வரும்பொழுது, அவருடைய ரேகையில வந்து திருமண ரேகை வரும். இப்ப ஜாதகம் அப்படின்னா 5 வயசுலேயே இவருக்கு எந்த வயசுல திருமணங்கிறத உறுதியா சொல்ல முடியும். கைரேகை அப்படிங்கிறது திருமண வயசு வரும்பொழுது, திருமண யோகம் வரும்பொழுது, திருமணத்துக்கு உண்டான அந்த கங்கண காலம் வரும்பொழுது, அந்த திருமண ரேகை உருவாகும். அப்ப அந்த ரேகைய பார்த்து இவருக்கு திருமணம் வந்து இத்தன மாசத்துக்குள்ள, இத்தன வருஷத்துக்குள்ள நடக்கும்னு சொல்ல முடியும். அது கூட 1 திருமணமா, 2 திருமணமான்னு சொல்ல முடியும். அந்த திருமணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய தகுதிக்கு மேல பெரிய இடத்திலேயா, அல்லது வந்து தேவையில்லாத அதாவது சொல்லுவாங்க இல்லையா? அதாவது திருமண வாழ்க்கையில கூட தியாகம் பண்ண நெறைய ஆண்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. திருமணம் அப்படிங்கிறது யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த திருமண வாழ்க்கையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணின எத்தனையோ ஆண்கள நான் சந்திச்சிருக்கிறேன். அந்த மாரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது யோகமானதா? அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது தியாகமானதா? இந்த மாரியான விஷயங்கள உறுதியாகவே சொல்ல முடியும் கைரேகைய பார்த்து.
ஆனா இப்ப நெறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, பொதுவாகவே கைரேகை தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லோருமே வந்து இந்த கையில வந்து இந்த இடது பக்கம் இருக்கு இல்லையா? கையில ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேகைய வச்சுக்கிட்டு, ஒரு ரேகை இருந்தால் 1 திருமணம், இன்னொரு ரேகை இருந்தால் 2 திருமணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் கூட பரவலாக நம்பப்படுது. அது உண்மை கிடையாது. அதாவது நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 எல்லாம் இருந்துட்டு இருக்கும். அதுக்காக 2, 3 திருமணம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த அதாவது ஒருவருடைய கையில இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேகையில வந்து 1 இருந்தால் 1 திருமணம், 2 இருந்தால் 2 திருமணம் அப்படிங்கிறத வந்து ஓரளவு தான் கணக்கெடுக்க முடியும். இந்த ரேகைக்கும் சுக்கிரமேட் இருக்கக்கூடிய ரேகைக்காக பார்க்கும் பொழுது தான், வெறுமனே இந்த ரேகைய மட்டும் திருமணத்துக்கு எடுக்க முடியாது. ஒருவருடைய கையில சுக்கிரமேடு என்று சொல்லக்கூடிய சுக்கிரமேட்ட பார்க்கும் பொழுது தான், அவருக்கு எத்தனை திருமணம், அந்த திருமணத்தின் மூலமா இவருக்கு யோகமா, அல்லது திருமண வாழ்க்கையே தியாகமா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக, உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு நெகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். கைரேகைன்றது காலத்துக்கு காலம் மாறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்தந்த யோகம் வரும்போது தான் மாறும். 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து கைரேகைகள் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய, அல்லது சாதனை செய்யக்கூடிய, அல்லது அதிர்ஷ்டத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருந்தது அப்படின்னா, 6 மாசத்துக்கு ஒரு முறை இந்த அதிர்ஷ்ட ரேகை அப்படிங்கிறது வளரும். அதே மாரி ஒரு சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையில வந்து நெனச்சு பார்க்க முடியாத அதாவது நெனச்சு பார்க்க முடியாத பின்னுக்கு வரக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும். நெனச்சு பார்க்க முடியாத கஷ்டம் வந்துட்டு இருக்கும். நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன். திடீர்னு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஆகக்கூடிய விஷயத்த கூட உங்களுடைய ரேகையில வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாரி ஆகுறதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு கெடுதல் வருவதற்கு முன்னாடியே உங்களுடைய ரேகையில வந்து கிளை ரேகைகள் உருவாகும். ஒரு சில ரேகைகள் சரித்திர ரேகை. ஒரு சில ரேகைகள் தரித்திர ரேகை அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுடைய கை ரேகைய பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வரும்பொழுது, அந்த முன்னேற்றம் வந்து நன்மையானதா, நல்ல முன்னேற்றம் கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுவும் எந்த வகையில நீங்க முன்னேற முடியும், எந்த மாதிரியான அமைப்பில முன்னேற முடியுங்கிற விஷயத்தை உங்களுடைய ரேகைய பார்த்து சொல்ல முடியும். இந்த ரேகைக்கு மேல ஜாதகம் இருந்ததுன்னு வைங்களேன், ஜாதகத்துல இன்னும் அதிகபட்சமாகவே ஒரு மனுஷன் 1 வருஷம், 2 வருஷம் அல்லது 3 வருஷங்கள் கழிச்சு முன்னேற்றம் வருது அப்படின்னா, அவர் ரேகைய பார்த்து சொல்ல முடியும். ஆனால் அவருக்கு வந்து 30 வருஷம் கழிச்சு தான் முன்னேற்றம் வருது அப்படின்னா, இந்த நாள்லயே சொல்லக்கூடிய தகுதி கைரேகை சாஸ்திரத்த விட ஜாதகத்துக்கு இருக்குதுங்கிற விஷயத்த நாம மறந்துறக்கூடாது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், கைரேகை அப்படிங்கிறது 6 மாசத்துக்கு ஒரு முறை வளருது, அல்லது வந்து கிளை ரேகைகள் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்த நிகழ்ச்சியில சொல்லியிருந்தோம். ஆனால் இதே கை ரேகையில பெருவிரல் ரேகை இருக்கு இல்லையா? இந்த பெருவிரல் ரேகை மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் வளராது, குறையாது, கிளை ரேகைகள் உருவாகாதுங்கிற ஒரு உண்மையை, அதாவது அறிவியல் மூலமாகவே ஆக்கப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையை இந்த நேரத்துல மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்து கைரேகை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய பேர் உங்களோட கைரேகை எப்படி இருக்குன்ற ஆராய்ச்சியில் தான் இப்ப இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி பார்த்து பல பேர் பல ஆதரவு எங்களுக்காக தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் ஷோ போடும்போது ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சென்றடையும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் மூலியமா சார் எப்படி நேரடியா சந்திக்கிறதுன்றதுதான் பெரும்பாலான கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. சாரை நேரடியா நீங்க சந்திக்கணும்னா, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா ஃபிளாஷ் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சாரை நீங்க நேரடியா சந்திக்கலாம். உங்களோட ஜாதகம் சார்ந்த பல கேள்விகளை நீங்க நேரடியாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே போல அடுத்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது கிருத்திகா.